மற்றும் ஒரு பதிவினூடாக இணைந்திருக்கின்றோம். பல விடயங்கள் சார்ந்து பேசிக் கொண்டிருக்கின்ற இந்த நேரங்களில் உண்மையில் செம்மணி சார்ந்தான நகர்வு பல பேசுபொருளை உண்டு பண்ணியிருக்கின்றது என்று சொல்லலாம். அது சார்ந்தான நகர்வுகளை தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். தமிழ் மக்கள் தமது விடுதலைக்காக தமது பொது எதிரியான சிங்கள பௌத்த பேரினத்தோடு மட்டும் போராட வேண்டியவர்கள் இன்று பொது எதிரியோடு மாத்திரமல்ல தம்மால் தெரிவு செய்யப்பட்ட தமக்காக போராடுகின்றவர்கள் என்று நம்பியிருந்த அரசியல்வாதிகளுக்கு எதிராகவும் போராட வேண்டிய ஒரு துர்ப்பாக்கிய நிலை தோன்றிவிட்டது என்றுதான் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இன்று தமிழ் அரசியல் களத்தில் நஞ்சை மருந்தாகவும் கொலையாளியை வைத்தியனாகவும் குற்றவாளியை நீதிபதியாகவும் தமிழ் அரசியல் பரப்பில் பல பேர் இவ்வாறு இருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இத்தகைய சூழலில் மக்களின் எதிர்ப்பு போராட்டங்களும் பல வகைப்பட்ட பரிமாணங்கள்ல எங்கும் எதிலும் வெடிக்கலாம். இத்தகைய நிகழ்போக்கினை சாதகமாக கலந்து சென்று விட முடியாது. இதுதான் மக்களின் ஜனநாயக உரிமையின் ஜனநாயக செயல்முறையும் என்பதை மறந்துவிடவும் முடியாத ஒரு நிலைப்பாடு இப்பொழுது இருக்கிறது. ஏனென்றால் கடந்த வாரம் 23ஆம் தேதி ஜூன் மாதம் திங்கட்கிழமை தொடக்கம் யாழ்ப்பாணத்தின் நுழைவாயிலான செம்மணி பகுதியில் படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட தங்களுடைய உறவுகளுக்காக தமிழ் மக்கள் கடந்த நாட்களில் அணியா விலகு போராட்டம் ஒன்றை ஆரம்பித்திருந்தார்கள். இந்த போராட்டம் எந்தவித கட்சி பேதங்களுமின்றி தமிழ் மக்களின் மறுக்கப்பட்ட நீதியை கோரிய போராட்டமாக அமைந்திருந்தது. இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்ட நேரத்தில் தான் ஐநா மனித உரிமை ஆணையாளர் இலங்கைக்கான விஜயத்தினை மேற்கொண்டிருந்தார். நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இந்த 3 நாள் உத்தியோகபூர்வ சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருந்தார். அவருடைய பயணத்தின் போது யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்திருந்ததை நாங்கள் இங்கு அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அவ்வாறு வருகின்ற பொழுது தமிழ் மக்கள் தமக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கான நீதி கோரி மேற்கொள்ளப்பட்ட இந்த அணியா விலகு போராட்ட களத்தையும் நேரில் சென்று அவர் பார்வையிட்டிருந்தார் என்பது இங்கு மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. நாளுக்கு நாள் செம்மணி தொடர்பிலான அணியா விலகு போராட்டமாக இருக்கட்டும், செம்மணியினுடைய வரக்கூடிய சகலவிதமான முடிவுகளாக இருக்கட்டும், நாங்கள் அது சார்ந்திருக்கக்கூடிய நகர்வுகளை நாளுக்கு நாள் உங்களிடத்தில் கொண்டு வந்து சேர்த்திருந்தாலும் இந்த செம்மணியான விடயம் தொடர்ச்சியாக பேசப்படக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது என்பதை தான் நாம் இந்த இடத்தில் பதிவு செய்யக்கூடியதாக இருக்கிறது. எதிர்வருகின்ற 21ஆம் தேதி மீண்டும் அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட இருக்கின்ற விடயத்தில் இது சார்ந்தான நகர்வுகளை நாங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம். அணியா விலகு போராட்டத்தையும் அங்கு கூடுகின்ற மக்களின் அளவினையும் கருத்தில் கொண்டு சுயநல அரசியல்வாதிகள் அந்த போராட்டத்தை அவர் தம்பக்கம் திருப்ப தமக்கு ஆதரவு தளத்தை தேட ஊடகங்களுக்கு கருத்து கொடுத்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அந்த கருத்துக்களை வழங்குவதற்காக முனைந்தமையினால் அரசியல்வாதிகளுக்கு எதிராக அந்த இடத்துல மக்கள் கோஷங்கள் எழுப்பியவாறு போராட்டம் இன்னும் ஒரு வகையை தொட்டுவிட்டது என்பதுதான் உண்மை என்று சொல்லியிருந்தார்கள். அணியா விலகு போராட்டம் தமிழ் அரசியல்வாதிகளுக்கும் தமிழ் விருப்புக்கு மாறாக நடந்தால் உங்களுக்கு எதிரான போராட்டம் நடத்தப்படும் என்ற ஒரு புதிய செய்தியை சொல்லி இருக்குது. தமிழ் மக்களின் அரசியல் அபிலாசைகளை வென்றெடுப்பதற்கான போராட்டங்களில் நாடாளுமன்ற அரசியல் தமிழ் மக்களுக்கு எந்த பயனையும் அளிக்கவில்லை என்றது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம். இலங்கையை சுதந்திரம் அடைந்ததை தொடர்ந்து வந்த 30 ஆண்டு கால தமிழ் அரசியல் தலைவர்கள் நாடாளுமன்றத்திலும் சரி சிங்கள தலைவர்களுடன் மேற்கொண்ட ஒப்பந்தங்கள் பேச்சுக்கள் எதுவும் பயனில்லாத நிலையிலேயே ஆயுத போராட்டம் என்ற கொள்கையை தமிழ் மக்களின் விடுதலை போராட்ட வழிமுறையாக ஏற்க வேண்டிய நிர்பந்தம் தமிழ் மக்களுக்கு ஏற்பட்டது. ஆயுத போராட்டம் முளைவிட தொடங்கிய காலத்தில் மிதவாத அரசியல் தலைமைகளின் ஏமாற்றுகளும் பொய்யான போராட்டங்களும் தமிழ் மக்களை அவர்கள் தொடர்ந்து ஏமாற்றியதையும் பொறுக்க முடியாமல் தான் 1980 ஆரம்பிக்கப்பட்ட தமிழ் மக்களின் அரசியல் வரலாற்று முதல் தடவையாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்குள் அன்றைய தமிழர் விடுதலை கூட்டணியின் தலைவர் அமிர்தலிங்கத்தின் கொடும்பாவி எரிக்கப்பட்ட செயல் அங்கிருக்கின்றது. நல்லூர் வீரகாளியம்மன் கோயில் தமிழ் அரசியல் தலைவர்களுக்கு எதிராக தமிழ் மக்கள் போராடுகின்றார்கள் என்பதை அந்த முதலாவது கொடும்பாவி எரிப்பு தான் கட்டியம் கூறியது. அதற்கு பின் மாவட்ட சபை தேர்தலின் போது தேர்தல் பிரச்சாரத்துக்கு சென்ற தமிழ் அரசியல் பிரமுகர்களை முற்றுகையிடுதல், பிரச்சார கூட்டங்களை குழப்புதல், வழிப்பயணங்களின் போது வழிமறைத்து திருப்பி அனுப்புதல் போன்ற போராட்ட வடிவங்கள் பல வகைகளில் தமிழ் அரசியல் தலைமைகள் என்று சொல்லப்படுவோருக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்டதை இன்றைய காலகட்டத்தில் இங்கே ஞாபகப்படுத்த வேண்டும் என்பது நிலைப்பாடாக இருக்கிறது. இவ்வாறாகத்தான் இறுதியாக 24/7/1984ஆம் ஆண்டு நல்லூர் வீரகாளியம்மன் கோயில் முன்றலில் தமிழர் விடுதலை கூட்டணி தலைவர்கள் அனைவரும் ஒன்று கூடி பாசாங்குக்காக உண்ணாவிரத போராட்டம் ஒன்றை அரங்கேற்றியிருந்தார்கள். இந்த பாசாங்கு அரசியலை புரிந்து கொண்ட போராட்ட இயக்கங்கள் அவர்களுக்கு எதிராக அந்த உண்ணாவிரத போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக ஜாழ் மத்திய கல்லூரி, இந்து கல்லூரி ஆகிய 2 கல்லூரிகளிலும் உயர்தர மாணவர்களை பயன்படுத்தி வீரகாளியம்மன் கோவிலை முற்றுகையிட்டு பாசாங்கு உண்ணாவிரதத்தை மேற்கொண்டு
அந்த தமிழ் தலைவர்களுக்கு பலவந்தமாக உணவை ஊட்டி அந்த போராட்டத்தை விரட்டி அடித்ததை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறு தமிழ் மக்களுடைய பல விடயங்களை வெளிக்கொண்டுறதுக்காக வேண்டி பலவிதமான செயற்பாடுகள், பலவிதமான போலி சம்பவங்கள் இடம்பெற்றிருந்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்று அரசியல்வாதிகள் பல பேர் இருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் எல்லாம் கடந்த காலங்களில் என்ன செய்தார்கள், இனி வருகின்ற காலங்களில் என்ன செய்ய போகிறார்கள், இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற மிகப்பெரிய கேள்விகளாக இருக்கின்றது. உதாரணத்துக்கு சொன்னால் தமிழரசு கட்சி என்கின்ற ஒரு கட்சி சிதறி போயிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதில் யார் தலைவர், யார் பொது தலைவர், யார் பொதுச் செயலாளர் என்கின்ற ஒரு நிலைப்பாடு, அடுத்ததாக யார் அந்த கட்சிக்குள்ள முன்னுக்கு வரப்போகிறார்கள் என்பதில் மிக விதமான ஒரு போட்டித்தன்மை நிலவுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தமிழரசு கட்சி என்பது எந்த கால பகுதியில் உருவாக்கப்பட்டது, எதற்காக உருவாக்கப்பட்டது, யார் சேர்ந்து உருவாக்கினார்கள் என்கின்ற ஒரு பெரிய ஒரு கதை இருக்கின்ற பொழுது இப்பொழுது அது உடைந்து சின்னாபின்னமாக இருக்குது என்று சொன்னால் அதுக்குள் இருக்கக்கூடியவர்கள் என்பதில் பல கதைகள் இருக்கின்றது. இதிலும் குறிப்பாக தமிழ் மக்களால் தற்பொழுது தமிழ் கட்சி ஒன்று நிராகரிக்கப்படுவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் அணியாவிளக்கு போராட்ட களத்தில் கூட அங்கு சென்றிருக்கக்கூடியவர்கள் எவ்வாறு மக்கள் திரட்டினார்கள் என்பதை பார்க்கின்ற பொழுது தமிழ் கட்சிகளுடைய நிலைப்பாடு எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது என்பதைத்தான் நாங்கள் இந்த இடத்தில் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்த செம்மணி விடயம் சார்ந்த பல நகர்வுகள் வருகின்ற பொழுதுதான் இதிலும் குறிப்பாக பல பேர் பலவிதமான விமர்சனங்களையும் பலவிதமான நகர்வுகளையும் பலவிதமான ஊடக சந்திப்புகளில் பல கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி இருக்க சபாஹுகதாஸ் நேற்று தினத்தில் ஊடக சந்திப்பின் வாயிலாக பல கருத்துக்களை முன்வைத்திருந்தார். விமல் வீரவன்ச பல கருத்துக்களை முன்வைக்கின்ற பொழுது அவருடைய அந்த கருத்துக்கள் இல்லாட்டி அவர் சொல்லுகின்ற விடயம் என்பது இங்கு இனவாதத்தை தூண்டுகின்ற ஒரு சாடலாக இருக்கிறது. ஆகவே இவர் இனவாதத்தை தூண்டுவதற்கு முயற்சிக்கிறார், ஜேவிபியினரும் அதுக்கு உடந்தையாக போகின்றார்களா என்கின்ற ஒரு கேள்வியை அவர் தொடுத்திருக்கிறார். ஆகவே இப்படி ஒவ்வொரு வாக்களும் ஒவ்வொரு விதமான கேள்வியை தொடுக்கின்றார்கள். இருப்பினும் செம்மணியுடைய நகர்வு என்பது இன்று தமிழ் மக்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது. 25 குழந்தைகளுடைய எலும்பு தொகுதிகள் அங்கு மீட்கப்பட்டிருக்கின்றது என்பது மிகப்பெரிய ஒரு கவலைக்குரிய ஒரு விடயமாக இருக்கிறது. இன்னும் சரியாக அடையாளப்படுத்தப்பட்டிருந்த முழுமையாக அனைத்து விதமான அகழ்வு பணிகளை நிறைவு பெறவில்லை. இதிலும் குறிப்பாக சொல்லப்போனால் அடையாளப்படுத்தப்பட்ட இடங்கள் ஏராளமாக இருக்கின்றது, அந்த அகழ்வுகள் இன்னும் இடம்பெறவில்லை. இருப்பினும் வாய்க்காலுக்காக குழி வெட்டுகின்ற பொழுது கூட அந்த இடத்திலிருந்து மனித எச்சங்கள் பல எடுக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறு செம்மணியினுடைய நகர்வுகள் இருக்கின்ற பொழுது சமூக வலைத்தளத்தில் தேசிய மக்கள் சக்தி சார்பாக இருக்கக்கூடிய பல உறுப்பினர்கள் இந்த செம்மணி விவகாரத்தினுடைய தலைப்புகளில் பலவிதமான தங்களுக்கு ஏற்றவாறான பல பதிவுகளை இடுகின்ற நகர்வுகளை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த நகர்வுகளை சமூக வலைத்தளத்தில் அதிகமாக பகிரப்பட்டு கொண்டிருந்தது. முகநூலில் ஒவ்வொருவரும் பதிவிடுகின்ற பதிவுகளை பார்க்கின்ற பொழுது சற்று கவலையை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. இருப்பினும் நாம் உணர்வு பூர்வமாக சிந்திக்க வேண்டிய நேரம் இருக்கிறது, உணர்வு பூர்வமாக நாம் தெளிவெடுக்க வேண்டிய நேரம் இருக்கிறது. எங்களுடைய உறவுகளுக்கு நடந்த அநீதிகளுக்காக நாம் தொடர்ச்சியாக குரல் கொடுத்திருக்கின்றோம். யுத்தம் இத்தனை ஆண்டுகளாக இருந்தாலும் நிறைவுற்று, ஆனால் தொடர்ச்சியாக இந்த காணாமலாக்கப்பட்ட உறவுகள் தொடர் போராட்டங்களை முன்னெடுக்கின்றார்கள் என்று சொன்னால் அவர்கள் தங்களுடைய உறவுகளை தேடி எந்த அளவுக்கு தொடர்ச்சியாக காயங்களை அனுபவித்து கதர்களோடு கண்ணீரோடு அவர்கள் தங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றார். இவர்களுக்கான நீதி வேணும் என்று சொன்னால் இந்த செம்மணிக்கான தீர்வு இல்லாட்டி செம்மணிக்கான நீதி என்பது கிடைக்க வேண்டும். கிடைத்தால் தான் இருக்கக்கூடிய தமிழ் மக்களுடைய ஏனைய பிரச்சனைகளாக இருக்கட்டும், அரசியல் சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும், தமிழ் மக்களுடைய உரிமைகள் சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும், இல்லை என்றால் அவர்களுடைய அபிலாஷைகளாக இருக்கட்டும், அனைத்தும் ஏதாவது ஒரு வழி வரும் என்றதைத்தான் இந்த இடத்துல சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் இந்த அணையாவிளக்கு என்கின்ற போராட்டம் சமுதாயத்துக்கு, அதாவது சர்வதேசத்துக்கு ஒரு செய்தியை கொண்டு சென்றிருக்கிறது என்பதைத்தான் நாம் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இது முதல் படியான ஒரு வெற்றி என்பதை அரசியல் ஆய்வாளர்கள் பல பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இருந்தாலும் இந்த இடத்துல ஒரு விடயத்தை சுட்டி காட்ட வேண்டும். அணையாவிளக்கு போராட்டத்தில் ஏதோ ஒரு விடயத்தை நாங்கள் சர்வதேசத்துக்கு சொல்லி இருக்கிறோம் என்று சற்று ஆறுதல் அளிக்கின்ற வகையில் சந்தோஷப்படுத்திக் கொண்டாலும் இருந்தாலும் தமிழ் மக்கள் பிரதிநிதிகளுக்கும் சரி தமிழ் சமூகத்துகளிடையும் இந்த ஒற்றுமை இல்லாத ஒரு நிலைப்பாடு பலவிதமான கேள்விகளுக்கான விடைகளை பெற்றுக்கொள்ள முடியாமல் இற்றை வரைக்கும் நாம் இழுபறிய நிலைகளிலும் எங்களுடைய அந்த தீர்வுகளுக்காக கொடுக்கப்பட்டிருக்கின்ற பலவடியான நகர்வுகள் கிடப்பில் போடப்பட்டிருப்பதற்கும் நம் அரசியல் தலைவர்களும் நாமளும் தான் பொறுப்பு என்பதை இந்த இடத்தில் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே நாங்கள் என்கின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது, நான் என்கின்ற நிலைப்பாடும் இருக்கிறது. இன்றைய காலகட்டத்தில் நான் என்று சொல்லி அரசியல்வாதிகளும் தமிழ் மக்களும் நினைக்கின்ற ஒரு நிலைப்பாடு வருகின்ற பொழுதுதான் எங்களுக்கான ஒரு விடயத்தினை தீர்வினை ஒரு நகர்வினை நாம் முன்னெடுக்க முடியாமல் இருக்கிறோம். ஆகவே நாம் என்கின்ற ஒரு நிலைப்பாடு ஒற்றுமையோடு பயணிக்க வேண்டிய தேவையும் கட்டாயமும் கடப்பாடும் எங்களுக்கு இருக்கின்றது என்பதை சொல்லிக்கொண்டு பொறுத்திருந்து பார்ப்போம். செம்மணியினுடைய நகர்வுகள் சார்ந்தும் தமிழ் மக்கள் பிரதிநிதிகள் இனி வருகின்ற காலத்தில் எப்படி செயற்படுகின்ற போகின்றார்கள் என்கின்ற நகர்வுகளை நாங்கள் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. மற்றும் ஒரு பதிவினூடாக சந்திப்போம். வணக்கம்.